அம்மா என்ன டின்னர்? இன்னைக்கா இட்லியும் சட்னியும் பண்ண போகிறேன். ஐயோ அதை வச்சு பண்ணுறீங்களே என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்குறியா? சரி, நீயும் நானும் சேர்ந்து பண்ணலாமா? பண்ணலாமே. இட்லி அதே தான், ஆனால் சட்னி மட்டும் 3 டிஃப்ரெண்ட் டைப் சட்னி செஞ்சு தரேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கொரோனா கூட 3 வருஷத்துக்கு இந்த இட்லி வீட்டில் மாறவே இல்லை. என்ன பண்ண சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனால் சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, சாப்பிடுவோம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆமாம், 3 டிஃப்ரெண்ட் சட்னின்னு சொன்னீங்களே, என்னென்ன சட்னி? அதுவா, ஒன்று வந்து நான் பார்த்த சட்னி வந்து சுட்ட சட்னின்னாங்க. யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணி நான் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன். இன்னொன்று வந்து முட்டைக்கோஸ் சட்னி, இன்னொன்று வந்து பீனட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அது ட்ரை பண்ணி தரேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நீ தான் எனக்கு சொல்லணும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்னை வச்சு ஒன்றும் டெஸ்ட் பண்ணி, நான் உன்னை வச்சு டெஸ்ட்டு தான் பண்ணுறேன். சரியா, செஞ்சு பார்க்கலாமா? பீனட்டை வறுக்கிற மாதிரி என்ன வறுத்து போட்டுருவாங்க போல இந்த குக்கிங் ப்ராசஸில். சரி, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? அம்மா, சுட்ட சட்னின்னு சொன்னீங்களே, அந்த சுட்ட சட்னியோட ரெசிபிக்கு என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் வேணும், என்னென்னலாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்களா? டொமேட்டோ வந்து எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே வந்து ஆனியன் வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கணும், ஓகேவா? அது வந்து சேம் ஆயிலில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சம் புளி, ஓகேவா, ஆயிலில் டிப் பண்ணி, அப்புறமா பூண்டும் ஆயிலில் டிப் பண்ணி, அப்புறமா வந்து க்ரீன் சில்லி வந்து ஆயிலில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன், ஓகேவா? இதில் வந்து நான் ஆயில் ஊற்றலை, பட் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ளேமில் வந்து அது வந்து நம்ம சுடணும் லைட்டாக, ஓகேவா? அதனால தான் வந்து நான் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பேனில் ஃப்ரை பண்ணிட்டோமா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த தக்காளி எடுத்து கொஞ்சம் நெருப்பில் வந்து நம்ம வந்து சுடணும். இதை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா கையை சுட்டு விட்டுரும். பாருங்க, இந்த மாதிரி ஆகுதா? அப்புறமா நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி எடுத்து அதே மாதிரியே நெருப்பில் வந்து சுடணும். அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டீல் அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் அவங்க வந்து மொத்தமாக போட்டு வந்து சுட்டுக்கிட்டாங்க. பட் நான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த மெத்தட் வரவே இல்லை. ஸோ இதை வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கணும். சொல்ல மறந்துட்டே பாருங்கள், அந்த மெத்தட் அவங்க போடும்போது அது சுத்தமாக எங்களுக்கு வரல. அந்த ஆனியனோட வெயிட்டாலேயே வந்து எங்களுக்கு சுத்தமாக அது வந்து கீழே வந்துச்சு, அந்த ஃபயர் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணாமல் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க. ஃபோர்க்கை வச்சு ஒன்று என்ன பண்ணுறது, இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எல்லா சின்ன வெங்காயமும் வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. அந்த ஸ்மோக் தான் அதோட ஃப்ளேவர் தரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில். எப்படி வரும்னு எனக்கும் தெரியாது, ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் எண்ணெய் வச்சு தானே ட்ரை பண்ண போகிறீங்க. டொமேட்டோ வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன், சில்லியை வந்து சுட்டு எடுத்தாச்சு, ஆனியன்ஸை வந்து சுட்டு எடுத்தாச்சு. அந்த கார்லிக் வந்து அதுலேயே வந்து பேன்லேயே ஃப்ரை ஆகிடுச்சு அந்த ஃப்ளேம்லேயே. இதை வந்து இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
நெக்ஸ்ட் வந்து பீனட் சட்னி தான் பண்ண போகிறோம். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா பீனட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகாவும் அதிலேயே போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா கொத்தமல்லி போட போகிறோம், கறி லீவ்ஸ் போட போகிறோம், ஜிஞ்சர் போட போகிறோம், அப்புறமா புளி போட போகிறோம். இது வந்து நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஒரு 1 மினிட், ரொம்ப வந்து வேகக்கூடாது. வெங்காயம் ஒரு 1 மினிட். சாரி, வெங்காயம் வந்து வேகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கக்கூடாது. ஒரு 1 மினிட் நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து தக்காளி போட போகிறேன். தக்காளியும் அதே மாதிரியே தான் 1 மினிட் வந்து நல்லா வதங்கணும். 1 மினிட் இல்லை, அது வதங்கணும். அது வரைக்கும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூஸியாக வதங்குற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தமிழ் வந்து கோளாறு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து இன்னும் வதங்கலை, நல்லா வதங்கணும். தக்காளி இன்னும் ஜூஸியாக ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1 மினிட் இன்னும் வதங்கட்டும். ஒன் மினிட்க்கு அப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். பீனட் சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஸோ சுட்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு, அப்புறமா பீனட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோஸ் சட்னி, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து முட்டைக்கோஸ் சட்னி. அதே கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அதில் வந்து என்ன பண்ணணுன்னா ஊரத்தால் உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கணும். கடலைப்பருப்பு போட்டுக்கணும். ஸ்டார்ட். இது வந்து நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜீரா. ஓகே, அடுத்தது வந்து
காஞ்ச மிளகா, பச்சை மிளகா. ஓகே, அது வந்து கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து புளி, ஜிஞ்சர், அப்புறமா பூண்டு, புதினா, கொத்தமல்லி, இது வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டுக்கணும். இது வந்து நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்காக லிடு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. அடுத்தது வந்து நம்ம தக்காளி வந்து போட போகிறோம். இது வந்து ஒரு 1 மினிட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வந்து 1 மினிட் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டைகோஸ் போட போகிறோம். அடுத்தது வந்து கொஞ்சமாக தேங்காய். ஓகே, தேவையான அளவு உப்பு. முட்டைகோஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் எப்படி வரப்போதோ தெரியல. என் பொண்ணை வச்சு தான் நானே டேஸ்ட் பண்ணும். அவள் சொல்லுவாள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கடைசியில் நான் ஒரு டெஸ்டிங் மிஷின் ஆயிட்டேனே. கேபேஜ் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிடலாம். கேபேஜ் சட்னி நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறேன். எப்படி வந்திருக்கோ தெரியல. மிச்சம் 2 சட்னி வந்து ஆறிச்சு. அது கூட நம்ம அரைச்சி இட்லி கூட வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சுட்ட சட்னி, இது கேபேஜ் சட்னி, இது அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீனட் சட்னி. வந்து டேஸ்டிங் டைம். எனக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சட்னி வந்து பண்ணி, நான் வந்து ஒரு வியர்டான ஃபுட் எக்ஸ்ப்ளோரர். அதனால நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் வந்து நான் சாப்பிடுவேன். எனக்கு என்னதான் இந்த இட்லி தோசை ஒன்றா ஒரே மாதிரி இருந்தாலுமே இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னி, இந்த மாதிரி கறி, இந்த மாதிரி குழம்பு அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு. ஓகே, இப்போ டேஸ்டிங் டைம். முதல்ல வந்து சுட்ட சட்னி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஏன்னா 3 சட்னியும் வந்து சரி என் வாயில் டெஸ்ட்டுன்னே வருது. அம்மா சொன்னானே செஞ்சு தெரியல. என்னவோ தெரியல கைஸ், சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுனால இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் எனக்கு கேரியாகவே இருக்குது. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சுட்ட சட்னிங்கிறதுனால அந்த ஸ்மோக்கி ஃபீல் வந்து அந்த ஸ்மோக்கியான அந்த இன்னும் வந்து அந்த ஸ்மோக்கி டேஸ்ட் இதில் இருக்குது. பச்சை வாசனையாக இருக்கா அப்படியே? ஆமாம்,
நானே நினச்சேன் அது அரைக்கும் போதே மசாலா அப்படியே வந்து பச்சையாக அரைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு சட்னி டேஸ்ட் பண்ணி சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி. This one is not a must try. Okay, next வந்து கேபேஜ் சட்னி. இதில் வந்து நீங்கள் சட்னி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கேக் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை. இந்த இதை கொஞ்சமாக எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம ஒரே ஒரு வாட்டி நக்கி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கு. ட்ரை பண்ணலாம். இட்லியோட வச்சு சாப்பிட இந்த காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்கு. இது ஒரு மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது, டேஸ்ட் பண்ண போகிறது இந்த பீனட் சட்னி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயை. இது எப்படி இருக்கும் போது This one is a must try. வேற லெவலா இருக்கு guys. சூப்பரா இருக்கு. உங்களோட நெக்ஸ்ட் ரெசிபியோ இல்லை கேம்ஸோடையோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் until then tata bye bye, see you in the next video. மறக்காம subscribe, like, share பண்ணிடுங்க. என்ன மாதிரியே நீங்களும் வந்து இந்த மாதிரி தொட்டு இந்த மாதிரி நல்லா தொட்டு தான் சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட்ஸில் எல்லோ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.